ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு அனுபவ ஆத்மாக்கள் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதிரத்தினங்கள், ராஜ யோகிகள், ராஜ யோகினிகள், இதுபோல மம்மாவுடன், சிவபாபாவுடன், பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தினந்தோறும் சரி இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனால இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறோம். தாதி ஜானகிஜி, அதாவது ஜனக் அப்படின்னு அழைப்பதுண்டு. இவர் 1/1/1916 ஆண்டு சிந்து ஹைதராபாத்தில் பிறந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, வெளிநாட்டு, அதாவது டபுள் ஃபாரினர்ஸ், லண்டன் இது போல 1974 ஆண்டு அங்க சென்று பாபாவுடைய அந்த அவ்விக்த பாப்தாதானுடைய எல்லா செய்திகளும் கொடுத்து திரும்பவும் 25 ஆகஸ்ட் 2007 ஆண்டு மீண்டும் ராஜஸ்தான்ல தன்னுடைய தலைமையகத்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தாதி ஜானகி அவர்கள். 27/3/2020 அன்றைய தினத்தில் தன்னுடைய சூலமான ஆடை விடுத்து பாப்தாதாவை மடி அடைந்து அட்வான்ஸ் பார்ட்டில் இப்பொழுது இருக்கின்றார். 6வது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக தாதி ஜானகி அவர்கள் எப்படி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்க்கலாம். பிரம்மகுமாரி தாதி ஜானகிஜி அவர்கள் யக்னத்தினுடைய ஆதிரத்னங்கள் ஒருவர் அப்படின்னு நேற்று நாம் பார்த்தோம். தாதி ஜானகிஜி அவர்கள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய நிர்வாக தலைவியாக இருந்து எப்போ 27/3/2020 வரையில் சரி இருந்தார். அதே போல வெளிநாடுகள் நடைபெற்ற அனைத்து சேவைகளுக்கும் இவரே பொறுப்பாக இருந்திருக்கின்றார். அதனால நாம் ஏற்கனவே மம்மாவுடன் ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை மம்மாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். இருந்தாலும் தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய சிநேகிதியாக மம்மா நெருக்கமாக இருந்தது அதுபோல கிடையாது. யாரு? தாதி ஜானகி சொல்றாரு. தாதி பிரகாஷ்மணியும் மம்மாவும் அவர்கள் இருவரும் என்னோடு வயதில் சிறியவர்களாக இருந்து, ஆனால் மம்மா அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார். மம்மா அவர் எங்களிடமிருந்து அப்பாற்பட்டு விலகி இருக்கின்றார். ஆனால் நான் ஓம் மண்டலில் முதல் முறையாக அவரை பார்த்த பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்பட்டது. மம்மாவை பார்த்த உடனே நான் கராச்சிக்கு வந்த பொழுது யாரோ என்னிடம் கேட்டார். என்ன கேட்டார்? நீ மம்மாவை பார்த்திருக்கின்றாயா அப்படின்று. இல்ல மம்மாவை நீ சந்தித்திருக்கின்றாய் அப்படின்று. அதனால பாபாவுடைய துணைவியார் யசோதா அம்மையார் அவர்களை பற்றி தான் கேட்கிறார் அப்படின்று நான் நினைத்தேன். நான் பிறகு சந்திக்கிறேன் அப்படின்று சொல்லிவிட்டேன். ஆனால் மம்மா யார் என்பது 2-3 தினங்களுக்கு பிறகுதான் தெரிய வந்தது எனக்கு. அப்படி என்று தாதி ஜானகிஜி தன்னுடைய இளமை கால, அதாவது பாகிஸ்தான் நடந்த விஷயத்தை நம்மிடம் இந்த பாக்கிய விதாத்த மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்படியாக ஓரிரு ஆண்டுகளில் மம்மாவுடைய ஏற்பட்ட மாற்றமானது மிகவும் அற்புதமாக இருந்தது. அதாவது மம்மாவுடைய நடை, மம்மாவுடைய உடை, மம்மாவுடைய பாவனை, மம்மா அவருடைய தனித்தன்மை, இவை அனைத்துமே எப்படி திரும்ப இருந்தது? ஆன்மீகம் சொல்லுவாங்க. அதாவது அலௌகிகமாக மாறியது. மம்மா அவர்கள் ஞானம் கூறும் பொழுது, அவர் பாபா கூறிய ஞானத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த பிறகுதான் கூறுவார். அதை கேட்போர் உணர முடியும். நான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தினை இன்றைய பாக்கிய விதாத்த மூலமாக உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அப்படின்று தாதி ஜானகிஜி சொல்லப் போகின்றார் அனுபவத்தினை. ஒரு நாள் மம்மாவை குன்ஷ் பவனில், அதாவது கராச்சியில அந்த குன்ஷ் பவனுடைய மாடியில் இருப்பதை நான் கண்டேன். அப்போ மம்மாவுடைய அறைக்கு அருகாமையில் ஒரு முற்றம் இருந்தது. அங்கே எப்பொழுதும் மம்மா அந்த முற்றத்தில் அமர்ந்து, அதாவது சந்திர ஒளியில் பாபாவுடன் யோக நிலையில் அமர்ந்திருப்பார்.
இப்படியாக மம்மாவை அந்த யோக நிலையில் பார்ப்பதன் மூலம் எனக்கு பலமுறை பிரேரணைகள் ஏற்பட்டது அப்படின்று சொல்கின்றார். மம்மா முரளி வகுப்பு எடுக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் எங்களையே மறந்து அதனுடைய ஆழத்தில் சென்று கேட்டுக்கொண்டு இருப்போம். அவ்வளவு அழகா இருக்கும் மம்மாவுடைய வகுப்பு. அந்த 1 1/2 மணி நேரமும் ஒரே மனநிலையில் உறுதியாக நிலைத்திருப்போம். எல்லோரும் சரி. அந்த அளவு மம்மாவுடைய முரளியில் அந்த ஈர்ப்பு தன்மை இருந்தது. அது மட்டுமா, இந்த யக்னம் முழுவதையும் பார்த்தால் மம்மாவைப் போல குறைவாக பேசுவரை காண முடியாது. அது மட்டுமா, மம்மாவுடைய இந்த குணம் என்னை வெகுவாக கவர்ந்தது அப்படின்று தாஜி ஜானகிஜி நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அது மட்டுமா, மம்மாவுடைய இந்த குணம் என்னை வெகுவாக கவர்ந்து, அதாவது அந்தர்முக்த நிலையில் இவ்வாறு இருந்து பிறரோடு பேசுவது என்ற குணத்தை அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அந்தர்முக்தா உள்முகமாக. அதாவது பிறரோடு மிக குறைவான சம்பந்தம் வைத்திருந்தார். எப்பொழுதாவது தாதியுடன் ஓரிரு வார்த்தைகள் பேசுவதுண்டு. அப்போ ஒரு சமயம் நான் மம்மாவிடம் போவதற்கு பயமாக இருக்கிறது. அதற்காக நான் தவறு செய்துள்ளேன் என்பது கிடையாது அப்படின்று தாதியிடம் சொன்னேன். இது எப்படியோ மம்மாவிற்கு தெரிய வந்துவிட்டது இந்த விஷயம். அப்போ ஒரு நாள் மம்மா என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், ஜனக், என்னை கண்டு நீ ஏன் பயப்படுகிறாய்? அப்போ அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டார் மம்மா என்னிடம். நான் பயப்படவில்லை. நான் ஒருபொழுது உங்களிடம் அதிகமாக பேசியது இல்லை அல்லவா? அதனால்தான் அப்படி சொன்னேன். அப்படின்று தாதி ஜானகி அவர்கள் மம்மாவிடம் சொன்னார். அப்போ மம்மா சொன்னார், தாதி ஜானகியுடன் சரி. சரி, இன்றைக்கு நாம் ஞான விஷயங்களை கொஞ்சம் பேசலாம் அப்படின்று என்னை அன்போடு அழைத்து சென்றார். இந்த மரியாதை கலந்த மம்மாவுடைய தன்மை அனைவருடைய மனதிலும் ரிங்காரம் செய்து கொண்டு இருந்தது. அந்த ஒளி பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக ஞான சர்ச்சை செய்திருக்கின்றார்கள் பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு அழகான அனுபவத்தினை சொல்ல போகிறேன் அப்படின்று தாதி ஜானகி நம்மிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக சொல்ல போகின்றார். அதாவது மம்மா அவர்கள் ஒரு முறை செய்த தவறு அடுத்த முறை நிகழக்கூடாது அப்படின்று மம்மா அடிக்கடி எங்களிடம் கூறுவார். நானும் சரி இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தேன். அதாவது மம்மாவிடம் 2வது முறை அறிவுரை பெற வேண்டிய அவசியமில்லாத அளவு என்னுடைய நடத்தையை மிக சரியாக வைத்துக் கொண்டேன். அதனால மம்மா எந்த விஷயத்திலும் வெறும் பேச்சால் மட்டுமல்ல, தான் பின்பற்றுவது மூலமாக பிறருக்கு கற்பித்து வந்தார். அப்போ ஒரு முறை அதிகாலை 4 மணிக்கு நான் எழவில்லை அமிர்த வேளையில. ஏனென்றால் லௌகிக வாழ்க்கையில் இதெல்லாம் பழக்கமே கிடையாது. இங்கு வந்த பிறகே இது கற்பிக்கப்பட்டது. அதாவது மம்மா 4 மணிக்கு வந்து பார்ப்பார். அங்கு யாரு எழவில்லை என்று சொன்னால் மெதுவாக ஏணிப்படையில் இறங்கி சமையலறைக்கு செல்வது உண்டு. இது யாருக்காவது தெரிந்திருக்கும். அப்போ அவர்கள் மம்மா வந்து விட்டு போனதை பற்றி அங்கு சொல்வது உண்டு. பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக மம்மா அவர்கள் நடத்தை மூலமாக மற்றவர்களுக்கு புரிய வைத்திருக்கின்றார். பிறகு நாங்கள் அனைவரும் எழுந்து தயாராகி மம்மாவுடைய எதிரில் போய் நிற்போம். அப்போ மம்மா சிரித்துக் கொண்டே சொல்வார், பாருங்கள், உங்களுடைய கோயிலில் பக்தர்கள் எழுந்து மணி அடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதனால தேவதைகளாகிய நீங்களும் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்கள், அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நான் அமிர்த வேளையில் உறங்கியது கிடையாது அப்படின்றோ தாதி ஜானகி அவர்கள் நம்மிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்லப் போகிறேன். அதாவது உணவு எப்படி இருந்தது என்று மம்மா ஒருபொழுதும் பார்ப்பதில்லை. அதனால என்ன கிடைத்ததோ அது அன்போடு உண்பது உண்டு மம்மா அவர்கள். இன்று இதில் உப்பு இல்லை, இன்று கூட்டு சரியாக இல்லை, சப்ஜின்னு சொல்லுவாங்க என்றெல்லாம் ஒரு முறை கூட கூறியது கிடையாது மம்மா அவர்கள்.
அதாவது உண்ணக்கூடிய சமயத்தில் கூட மம்மா இங்கு அங்கு பார்ப்பது கிடையாது. மம்மா அவர்கள் மிக அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டு விட்டு செல்வார். அதாவது எந்த உணவாக இருந்தாலும் அது பிரசாதமாக கருதி கொண்டு செல்வது உண்டு மம்மா அவர்கள். அதனால மம்மாவிற்கு பாபா என்ன சொன்னாலும் இது ஏன், இது எப்படி என்றெல்லாம் யோசிப்பது கிடையாது. சரி பாபா அப்படியே செய்கிறேன் அப்படின்று பாபா என்றுதான் சொல்வார். அந்த அளவு பாபாவின் மீது மரியாதை வைத்திருந்தார் மம்மா அவர்கள். அப்போ நான் பூனாவில் இருந்தபொழுது 3 முறை மம்மா வந்திருந்தார் அங்கே பூனாவுக்கு. அப்போ பாபாவுடைய ஒவ்வொரு பேச்சின் மீது மம்மாவிற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அப்போ ஒரு முறை மம்மாவிடம் யாரோ கேட்டார், மம்மா எங்கு வெற்றியோ அங்குதான் பிறப்பு அப்படின்று பாபா முன்பெல்லாம் அடிக்கடி சொல்வதுண்டாரு. இப்பொழுதெல்லாம் ஏன் அப்படி கூறுவதில்லை அப்படின்று மம்மாவிடம் யாரோ ஒருத்தர் கேட்டார். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீர்கள்? அதுக்கு மம்மா அவர்கள் பதில் சொன்னார். அதாவது என்னுடைய எண்ணம் என்பது எங்கே வந்தது? அதனால பாபா என்ன சொன்னாரோ அதுதான் நம் அனைவருடைய எண்ணமாகும். அதனால மம்மா ஒருபொழுதும் தன்னுடைய புத்தியினுடைய அபிமானத்தை வெளியே காண்பிப்பதே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்கள். அடுத்ததாக உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தை சொல்லப் போகிறேன். அப்போ பூனாவில் யாரோ ஒரு முறை மம்மாவிடம் கேட்டார்கள், மம்மா நீங்கள் உங்கள் மனதை அமைதியாக எப்படி வைத்துக் கொள்கின்றீர்கள்? அதற்கு மம்மா இப்படி பதிலளித்தார். அதாவது இந்த மனம் என்பது நம்முடைய சிறு குழந்தை, அதாவது ஆங்கிலத்துல பேபி. அதாவது நீ எப்பொழுது அமைதியா இருப்பா அப்படின்று நான் அதற்கு கூறிவிடுவேன் மனதிற்கு. அப்போ அமைதியா இருப்பாய் அப்படின்று நான் அதற்கு கூறிவிடுகிறேன். எப்பொழுது தேவையோ அப்பொழுது உன்னை அழைத்துக் கொள்வேன். அதனாலே உடனே அதுவும் அமைதியாகிவிடும் மனம். பாருங்கள் எப்படி மனதை தன்னுடைய குழந்தையாக பாவித்திருக்கின்றார். உங்களுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு அனுபவத்தினை சொல்லப் போகிறேன். இது கராச்சியில் நடந்த ஒரு விஷயம். அப்போ மம்மாவுடைய அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார். அப்போ நான் அவரிடம் சென்று கேட்டேன், மம்மா நாம் இப்பொழுது என்ன புருஷார்த்தம் செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். அதற்கு மம்மா சொன்னார் என்னிடம், இது என்னுடைய இறுதியான நேரம் என்று எப்பொழுதுமே எண்ண வேண்டும். அந்த நாளுடைய மம்மாவுடைய அந்த செய்தி இந்த நாள் வரை என்னுடைய நினைவிலிருந்து அகலவே கிடையாது. அதனால ஒவ்வொரு வினாடியும் இறுதி நேரமாக கருதி பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்று அச்சானக் இது என்னுடைய இறுதியான நேரம் அப்படின்று மம்மா சொன்னார். அதில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்று அழகாக நம்மிடம் அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார். பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்ல போகிறேன் அப்படின்று தாதி ஜானகிஜி அவர்கள் அற்புதமாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். மம்மா ஒருபொழுதும் தன்னை வெகுவாக காட்டிக் கொள்வது கிடையாது. அதாவது அதிக அளவு சேவை செய்தாலும் கூட இவைகளை நான் செய்தேன் என்று தன்னுடைய வாயால் இதுவரையும் சொன்னதே கிடையாது. 1.5 மாதங்கள் பெங்களூரில் சேவை செய்த பிறகு மம்மா அவர்கள் பூனா வந்தார், புனே. அங்கு அதிக அளவில் சேவை செய்திருந்தாலும் கூட நான் இவ்வளவு சேவை செய்து வந்திருக்கிறேன் அப்படின்று அவர் சொன்னதே கிடையாது. அப்போ அவரை அழைத்து வர சென்றிருந்த சகோதரர் தான் ஒரு சில விஷயங்களை சொன்னார் எங்களிடம். அப்பொழுது நாங்கள் மம்மாவிடம் கேட்டோம். அதற்கு மம்மா சொன்னார், சேவை மிக நன்றாக நடந்தது அப்படி என்று ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார். இந்த மாதிரி மம்மா தன்னை பற்றியோ தான் செய்த சேவை பற்றியோ பிறரிடம் வெளிப்படுத்துவது கிடையாது. அதாவது எந்த அளவு தியாகியாகி இருந்தாரோ அந்த அளவு வைராகியாகவும் இருந்தார், தபஸ்வினியாக இருந்தார் மம்மா அவர்கள் அப்படின்று தாதி ஜானகிஜி அவர்கள் இந்த பாக்கிய விதாத மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார் இன்றைக்கு. அதனால்தான் நான் மம்மாவை ராதினுடைய ரூபத்தில் கண்டேன். அது மட்டுமா, சரஸ்வதி ரூபத்திலும் நான் உணர்ந்திருக்கின்றேன். அது மட்டுமா, காளி ரூபத்திலையும் சரி, ஜெகதம்பாவினுடைய ரூபத்திலே நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்ல போகின்றேன் அப்படின்று தாதி ஜானகிஜி அழகாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார்.
அதாவது பாபா சபையில, அதாவது வகுப்பில் அனைவருக்கும் எதிரிலே அறிவுரை வழங்கி வந்தார். யாருக்காவது தனியாக அறிவுறுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு கடிதம் எழுதுவார். ஆனால் மம்மாவுடைய முறையானது முற்றிலும் வேறாக இருக்கும். அதாவது மம்மா அந்த குழந்தையினுடைய காதில் மட்டுமே சொல்வார். அதாவது மிக அன்போடு ஜாடை மாடையாக கூறுவார். யாரோ சொல்ல கேட்டு அதனுடைய ஆதாரத்தில் அவருக்கு அறிவுரை வழங்குவது கிடையாது. இதுல ஆச்சரியம் என்னவென்றால், குறிப்பிட்ட அவருக்கு மம்மா யாரோ சொல்ல கேட்டு என்னை கண்டிக்கிறார் என்ற அனுபவம் யாருக்கும் ஏற்படாது. அதாவது யக்ஞத்தினுடைய ஒவ்வொரு குழந்தையும் சரி, மம்மாவுடைய அறிவுரைகளை தன்னுடைய தாயினுடைய அறிவுரையாக எடுத்துக்கொண்டார். அதனால மம்மா கூறுவதெல்லாம் நம்முடைய நன்மைக்கு அப்படின்னு எல்லோரும் எண்ணுவார்கள். அது மட்டுமா, பாபாவுடைய அறிவுரை என்பது மிகவும் சக்தி நிறைந்ததாக இருந்தது. ஏனென்றால் அதை புரிந்து கொள்வதற்கு சக்தி தேவை. அதாவது சக்திசாலி ஆத்மாவே பாபாவுடைய அறிவுரைகளை ஜீரணிக்க முடிந்தது. அதனால பொதுவாக பாபா அந்த குழந்தைக்கு நேரடியாக கூறுவது கிடையாது. அந்த குழந்தையினுடைய முன்னாலேயே மம்மாவிற்கு சொல்லுவார். அதாவது அப்பொழுது அந்த குழந்தையும் என் பொருட்டே மம்மா பாபாவிடம் கேட்க வேண்டியதாகிறது என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வது உண்டு. பிறகு அவரே முன்வந்து பாபாவிடம் தன் தவற்றை ஒத்துக்கொண்டு எதிர்காலத்திலும் அது போல நடக்காமல் இருக்க உறுதி கொள்வார். பாருங்கள், எப்படி அற்புதமான ஒரு பாலனை சேர்ந்திருக்கின்றார்கள் பாருங்கள். அற்புதமான அந்த கல்வி எப்படி புகட்டக்கூடிய முறை, அந்த அற்புதமான முறை பாபாவுக்கும் சரி மம்மாவுக்கு இருந்தது அப்படின்று தாதி ஜானகிஜி நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். உங்களுக்கு இன்னொரு அற்புதமான அனுபவத்தினை சொல்ல போகின்றேன். மம்மா அவர்கள் ஒருபொழுதும் பாபாவை சாதாரணமாக பார்த்ததே கிடையாது. அதாவது பாபாவுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சரி முழு மரியாதையோடு பின்பற்றி வந்தார். அதனால அநேக குழந்தைகள் பாபாவுடைய விஷயத்தை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால மம்மா அனைவரையும் சரி அமர செய்து பாபாவை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தவற்றை ஒருபொழுது செய்யக்கூடாது அப்படின்று மற்ற ஆத்மாக்களுக்கு புரிய வைப்பார். அது மட்டுமா, பாபாவுடைய ஒவ்வொரு சொல்லும் விலை மதிப்பற்றது. இப்படியாக எங்களுக்கு சொல்லி எங்களுக்கெல்லாம் அந்த நாகரிகத்தையும் சரி அந்த ஒழுக்கத்தையும் எங்களுக்கு கற்பிப்பது உண்டு. அதனால மம்மாவுடைய எடுத்திருக்கக்கூடிய அந்த முறையில் எப்படி தெரியுமா இருக்கும்? மரியாதை இருக்கும், அன்பு இருக்கும், இனிமை கலந்திருக்கும். அதனால மம்மா இப்படி நல்ல பழக்க வழக்கங்களையும் சரி அந்த நாகரிக கலாச்சாரத்தையும் சரி கற்பித்து எங்களை உருவாக்கி விட்டு சென்றார். அதாவது ஒரு தாயாக இருந்து குழந்தைகளாக எங்களை அந்த பண்புகளால் அலங்கரித்து பாபாவின் முன் நிறுத்திவிட்டார். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான அந்த பழக்க வழக்கங்கள், அந்த நாகரிகத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய பிறப்பிடமாக இருந்திருக்கின்றார் மம்மா அவர்கள். இப்படியாக தாதி ஜானகிஜி அவர்கள் அற்புதமாக அந்த அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்ல போகின்றேன். நான் மம்மாவை எப்பொழுதிலிருந்து பார்த்தேனோ அப்பொழுதிலிருந்தே அவரிடம் அந்த ஸ்ரீ லக்ஷ்மியினுடைய அந்த சகல லட்சணங்களும் தெளிவா தெரிந்திருந்தது. அதனால மம்மா அனைத்து குணங்களிலும் நிறைந்து விளங்கியிருந்தார். அதாவது தேகத்திலிருந்து அப்பாற்பட்டு நிலைத்திருக்கக்கூடிய அசிரீரி பயிற்சி, அதன் மீது மிகுந்த கவனம் இருந்தது. அசிரீரி பயிற்சின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி நாம் அனைவரும் கற்க வேண்டிய ஒன்று. அதனால மம்மாவுடைய எதிரில் வரக்கூடிய எவரும் சரி அதிகமாக அந்த பேசக்கூடிய பழக்கத்தை மறைந்தே போயிருந்தார்கள். அதாவது அந்த தூய்மையினுடைய அந்த தோற்றத்தினுடைய பொலிவு, அந்த கௌரவமான தன்மை, அதாவது ராயல்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த தியாகம், அதாவது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது, எல்லாவற்றிலும் முதன்மையாக திகழ்ந்தார் மம்மா அவர்கள். இது மிகவும் குறிப்பிடத்தக்க விசேஷமாகும். அதாவது மம்மா பாபாவுடைய விசுவாசமான குழந்தையாக கடமைகளை ஆற்றுவதிலும் சரி, குழந்தைகளாகிய எங்களுடைய அந்த உகந்த தாயாக விளங்குவதிலும் சரி உன்னதமாக திகழ்ந்தார். மம்மாவினுடைய கமல வாயிலிருந்து விளைவரக்கூடிய வாக்கியங்களும் சரி,
மம்மாவுடைய கமல வாயிலிருந்து வரக்கூடிய வழிமுறைகளும் சரி, மம்மாவுடைய கமல வாயிலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகளும் சரி, கேட்போருக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு வரமாகவே ஆகிவிடும். அதனால மம்மாவிடம் எந்தவித சுயநலமும் இல்லை. அதே சமயத்தில் நம்முடைய நன்மையும் அடங்கியிருக்கிறது அப்படின்னு எனக்கு தோன்றும். எனக்கு மட்டும் கிடையாது, அனைவருக்கும் தோன்றும். அதனால மம்மாவை காட்டிலும் வயது முதிர்ந்தோர் இருந்தாலும் சரி, அவரை மம்மா என்று அழைத்தார்கள். குழந்தைகளுக்கு நல்ல கலாச்சாரங்களை கற்பித்து, பண்பு உடையவருக்கும் ஒரு நல்ல தாயாக விளங்கி, தன்னுடைய அலௌகிக கடமையை பூர்த்தி செய்தார் மம்மா அவர்கள் அப்படின்று ஜானகிஜி நம்மிடம் அழகா அற்புதமாக உரைக்கின்றார். உங்களுக்கு கடைசியாக ஒரு மம்மாவுடைய அந்த ஆன்மீக ரூபத்தை பற்றி சொல்லப் போகிறேன் அப்படின்று தாதி ஜானகிஜி நம்மிடம் சொல்லப் போகின்றார். அதாவது மம்மா தினமும் நிச்சயமாக முரளி படித்தார். அதாவது ஒலிநாடா மூலம் கேட்டார். அது இரவு 11 மணி ஆனாலும் சரி, அந்த மறுநாளிற்கான முரளியை கேட்ட பிறகு உறங்க செல்வதுண்டு மம்மா அவர்கள். எவ்வளவு தன்னுடைய கடமையில் உறுதியாக இருந்தாரோ, அந்த அளவு ஆன்மீக படிப்பை படிப்பதிலும் கவனமா இருந்தார். அதாவது டேப் வரும். அதாவது மம்மா வெளி ஊர்களுக்கு சேவை செய்திருந்தாலும் சரி, ராஜஸ்தான்ல அதாவது பாண்டவபல் வந்து அங்க பாபா, சிவ பாபா, பிரம்ம பாபா உடலில் வந்து ஞானத்தை சொன்னார். அது மாரி தான் முரளி. அந்த முரளி வந்து ஒலிநாடாவில் பதிவு செய்து, மம்மா எங்கிருக்கின்றாரோ, அதை அங்க அனுப்பி விடுவார்கள் அந்த கேசெட். அத கேட்டுவிட்டு மறுநாளுக்கு குழந்தைகளுக்கும் அந்த பதில் சொல்ல வேண்டும். ஞானத்தை சொல்லணும். அதனால பாரு எவ்வளவுதான் தன்னுடைய கடமையில் உறுதியாக இருந்தாரோ, அந்த அளவு ஆன்மீக படிப்பை படிப்பதிலும் கவனமா இருந்தார். மருத்துவமனையில் இருந்த பொழுதும் கூட மம்மா தினமும் முரளி கேட்டு வந்தார். அதனால மம்மாவை நான் சதா சுறுசுறுப்போடும் சரி, மிக சரியாக நடந்து கொள்வதையும் கண்டு வந்தேன். ஒருபொழுது அவருடைய கண்கள் களைப்பாக இருந்ததை நான் கண்டதே கிடையாது. அவருடைய கண்கள் எப்பொழுதுமே பாபாவுடைய அன்பில் மூழ்கியிருப்பதை நான் கண்டேன். அதனால பாபா, தாய் தந்தையினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே அப்படின்னு சொல்லும் பொழுது, மம்மா தன்னை தாயாக கருதி கொண்டதே கிடையாது. அந்த அளவு அவர் பணிவுடன் வாழ்ந்தார். ஆனால் தாயினுடைய கடமையை ஏற்றுக்கொண்டு அதனை முழுமையாக நிறைவேற்றினார் மம்மா அவர்கள். பாபாவிற்கு முன்னால் ஒரு சிறிய குழந்தை போன்று தன்னை நினைத்துக் கொண்டு இருப்பார். அதனால யக்னத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பக்தர்களுக்கு முன்னால் ஆதி தேவி ஜெகதம்பாவுடைய ரூபத்தில் வெளிப்பட்டார். இவ்வளவு மகான் தன்மையுடன் சரி, இந்த யக்னத்தினுடைய கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து விட்டு சென்றார் மம்மா அவர்கள் அப்படி என்று இவ்வளவு நேரமாக தாதி ஜானகிஜி அவர்கள் மம்மாவுடன் ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வந்தார். இந்த பாக்கிய விதாதம் மூலமாக பாருங்கள், மம்மா அவர்கள் எப்படி இருந்திருக்கின்றார்? சிறு குழந்தையாக இருந்து அதே சமயத்தில் ஜெகதம்பாவும் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றார். அது மட்டுமா, மம்மா சொல்வது கேள்வி ஞானம் மட்டும் கிடையாது. என்ன ஞானம்? அனுபவத்தினுடைய ஞானம். மம்மா சொல்வதுண்டு எல்லாமே சரி. அது மட்டுமா, மம்மா பேசுவதோடு அல்லாமல் தான் செய்து மற்றவர்களுக்கும் கற்பித்தார் அனுபவ ஞானத்தை. அதனால் தம் மம்மா அவர்கள் தான் சாப்பாடு உணவை பரமாத்மாவுடைய பிரசாதமாக கருதி கொண்டு நடைமுறை வாழ்க்கை சென்றார். எது கிடைத்தாலும் இது பரமாத்மாவுடைய பிரசாதம் அப்படின்ட்டு சாப்பிடுவது உண்டு. இதில் டேஸ்ட் இருக்கிறதா, இதில் ருசி இருக்குதா அப்படின்ட்டு பார்த்ததே கிடையாது மம்மா அவர்கள். அது மட்டுமா, மம்மா அவர்கள் மனதை வென்ற ஒரு வெற்றி தாரகி மம்மா அவர்கள். எவ்வளவு அழகான அந்த கராச்சியில் நடந்த விஷயத்தை நம்மிடம் இவ்வளவு நேரமாக மம்மா அவர்கள் ரகசிய அந்த சரஸ்வதி நதி, மம்மாவுடைய புகட்டக்கூடிய அந்த கல்வி ஒரு அற்புதமான முறை. அது மட்டுமா, மம்மாவுடைய பழக்க வழக்கம் அந்த நாகரிக கலாச்சாரத்தினுடைய ஒரு பிறப்பிடமாக இருந்து சென்றிருக்கின்றார். அது மட்டுமா, பாபா மம்மாவை யக்ன மாதாவாக ஆக்க மம்மாவிடம் அப்படி என்ன விசேஷம் இருந்தது அப்படின்று இதன் மூலமாக தாதி ஜானகிஜி அவர்கள் அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். மம்மாவுடைய ஒரு ஆன்மீக ரூபமாக நம்ம பார்த்து முயற்சி நம்ம அடைந்தோம். எவ்வளவு குஷி இருக்கிறது பாருங்கள். அவர் சொல்ல சொல்ல மம்மாவுடைய பிறப்பிடுன்ற தூய்மையுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்கின்றார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தைக்கு ராயல்டி தன்மை பாருங்கள்.
இப்படியாக இவ்வளவு நேரமாக இந்த பாக்கிய விதாதம் மூலமாக தாதி ஜானகிஜினுடைய நேரடியாக நம்மிடம் பேசுவது போல இருந்தது. அம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு விசேஷமான ஆத்மாவை பற்றி பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு அனுபவ ஆத்மாக்கள் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதிரத்னங்கள், ராஜ யோகிகள், ராஜ யோகினிகள், இது போல மம்மாவுடன், சிவபாபாவுடன், பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தினந்தோறும் சரி இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனால இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறோம். தாதி ஜானகிஜி, அதாவது ஜனக் அப்படின்னு அழைப்பதுண்டு. இவர் 1/1/1916 ஆண்டு சிந்து ஹைதராபாத்தில் பிறந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, வெளிநாட்டு, அதாவது டபுள் ஃபாரினர்ஸ், லண்டன் இது போல 1974 ஆண்டு அங்க சென்று பாபாவுடைய அந்த அவ்விக்த பாப்தாதானுடைய எல்லா செய்திகளும் கொடுத்து திரும்பவும் 25 ஆகஸ்ட் 2007 ஆண்டு மீண்டும் ராஜஸ்தான்ல தன்னுடைய தலைமையகத்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தாதி ஜானகி அவர்கள். 27/3/2020 அன்றைய தினத்தில் தன்னுடைய சூலமான ஆடை விடுத்து பாப்தாதாவை மடி அடைந்து அட்வான்ஸ் பார்ட்டில் இப்பொழுது இருக்கின்றார். 6வது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக தாதி ஜானகி அவர்கள் எப்படி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதா மூலமாக நாம் பார்க்கலாம். பிரம்மகுமாரி தாதி ஜானகிஜி அவர்கள் யக்னத்தினுடைய ஆதிரத்னங்கள் ஒருவர் அப்படின்னு நேற்று நாம் பார்த்தோம். தாதி ஜானகிஜி அவர்கள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய நிர்வாக தலைவியாக இருந்து எப்போ 27/3/2020 வரையும் சரி இருந்தார். அதே போல வெளிநாடுகள் நடைபெற்ற அனைத்து சேவைகளுக்கும் இவரே பொறுப்பாக இருந்திருக்கின்றார். அதனால நாம் ஏற்கனவே மம்மாவுடன் ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை மம்மாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். இருந்தாலும் தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய சிநேகிதியாக மம்மா நெருக்கமாக இருந்தது அதுபோல கிடையாது.